வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மோதிரம் போடுறோம் இல்லையா? இந்த மோதிரம் யாரு எந்த கைக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது. முதல்ல சரம் நம்ம உடம்புல சரம், திறம் அப்படி 2 உண்டு இல்லையா? சரம்னா ஓடிக்கிட்டே இருப்பது. ஸ்திரம்னா அப்படி நிக்கிறது. அப்போ சரம்ங்கிறது ஆண் தன்மை உடையது. ஸ்திரம்னா பெண் தன்மை உடையது. ஏன் சரம் ஆணும், ஸ்திரம் பெண்ணாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண் என்பவன் வீட்டுக்குள் இருக்க மாட்டான். அவன் வெளி உலகத்தில் சுற்றி ஓடி ஆடி சுற்றி உழைத்து வந்தால்தான் வீட்டுக்குள்ள குடுக்க முடியும். பணத்த குடுக்க முடியும். பெண் என்பவள் வீட்டுக்குள் ஸ்திரமாக உட்கார்ந்து இருக்கணும். ஸ்திரமாக இருந்து செய்யணும். அவள் வீட்டை காக்கக்கூடிய ஸ்திரப்பெண்ணாக இருக்கணுங்கிறதுக்காக பெண்ணை ஸ்திரமாகவும், ஆணை சரமாகவும் எடுத்திருப்போம். இப்ப ஆண் சரம்னா நம்ம உடம்பில் வலது பக்கம் ஆண் தத்துவத்துக்குரியதாகவும், இடது பக்கம் பெண் தத்துவத்துக்குரியதாகவும் இருக்கும். அதனால வலது பக்கம் சரமாகவும், இடது பக்கம் ஸ்திரமாகவும் எடுத்திருக்கிறோம். இப்ப ஸ்திரம்ங்கிறது என்னன்னா நிலைத்து நிற்கக்கூடியது நம்ம வீட்டில் அப்படின்னா, நம்ம செல்வ நிலை, பெண்கள் இதெல்லாமே நம்ம வீட்டில் நிலைத்து நிக்கணும். நின்னாதான் ஒரு ஆணுக்கு மரியாதை, ஒரு சொசைட்டில நம்ம ஒரு மதிப்பு, ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இதுல இருப்போம். அதனால ஒரு பெண், நம்மளுடைய சொத்து சுகங்கள் இதெல்லாம் நிலையாக ஸ்திரமாக இருக்கணும்னா, இதை சார்ந்த விஷயத்துக்காக நீங்க பரிகாரம் எடுத்து ஒரு மோதிரம் போடுறீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்திரமான ஒரு கையில் அல்லது இடது கையில் போடுவது மிக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடது கையில நம்ம மோதிரத்தை போடுறீங்க. போட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொன், பொருள், காசுகளுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் தருது. சரம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை, நம்ம மூச்சு காற்றை எல்லாம் குறிப்பது சரமாக இருப்பது. அதாவது உடல் ஆரோக்கியத்தை குறிப்பதாக இருப்பது சரமாக இருக்குது. இந்த சரத்துக்குள்ளது அப்போ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்ப்பது சரத்தை நம்ம போடுறோம். சரம்ங்கிறது அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் போட வேண்டிய பரிகார மோதிரங்கள் எல்லாமே நம்மளுடைய வலது கையில் போடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த வலது கையில் இந்த மோதிரத்தை போடுங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப சில பேர் போடுறாங்க, பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு அப்படி சுத்தி சுத்தி போடுறாங்க இல்லையா? இது பாம்பு போல் இருப்பது ஃபுல்லா ராகு கேது தோஷத்துக்குரியதாக இருக்கும். யாருக்கு ராகு கேது தோஷம் அதிகமாக இருக்குதோ அவங்க பாம்பு போல இருப்பதை அணிந்து இருப்பார்கள். அதனாலதான் செம்பில் பாம்பு வச்சிருக்கிற மாதிரிலாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. செம்புல பாம்பு சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுதான். அதனால சரம், ஸ்திரம் இது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு போல் ராகு கேது தோஷத்துக்காக உள்ளதையும் நம்ம செம்பு கம்பியில போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த ராகு கேது தோஷத்தை ஏன் செம்பு கம்பியில் போடுறோம்னா, 8ஆம் பாவத்தில் தான் கேது உச்சஸ்தானம் பெறுகிறது, ராகு நீச்சஸ்தானம் பெறுகிறது. 8ஆம் பாவம் தான் நம்மளுக்கு காலபூசணி, நம்மள ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பதாக இருக்கும். அந்த ஸ்தானத்துக்குள்ள நெகட்டிவ், அதாவது செவ்வாய், 8ஆம் பாவம் செவ்வாய், விருச்சிக ராசி, செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய்ங்கிறது நம்ம செம்பு, தாம்பரத்தை குறிப்பதாக இருக்கும். அதில் கேது தத்துவம், தடைகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அந்த ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய எல்லா இதுவுமே இந்த செம்பு கம்பியில் போட்டால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காக தான் அந்த செம்பு கம்பியில் பாம்பு போன்ற ஒரு குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்தீங்கன்னா ஆமை ஆமை மோதிரம் எல்லாம் போடுவோம் இல்லையா? இந்த ஆமை மோதிரம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்குள்ளதாக இருக்கும். மெதுவாக, அதாவது ஒரு பெரிய பணக்கார ஒரு வியாபாரம் தொடங்கினானா ஸ்டார்டிங்ல லம்பா வரணும் அப்படிங்கறதெல்லாம் எடுக்க மாட்டான். அவன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பை ஃபுல்லா போட்டு மொத்தமா எடுப்பான். ஸ்டார்டிங்லயே அவன் மாசம் போட்ட பணத்தை முதல்லயே வசூல் பண்ணணும்னா அது முட்டாள்களுடைய செயல்களாக இருக்கும். ஒருத்த இருந்து அந்த பணத்தை இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒரு 6 மாசமாச்சு அந்த பணத்துக்கு வேல்யூ ஆகும் அப்படிங்கிற இருந்து எவன் பொறுமையாக இருந்து படிக்கிறானோ, அவன் பொறுமையாக இருந்து காற்று முதலை போல், ஒரு ஆமை போல் வெற்றி பெறுவனாக மாறிவிடுவான். முதலை எப்படி காத்திருந்து தன் இறைகளை தூக்குகிறதோ, ஆமை எவ்வளவு மெதுவாக பொறுமையாக இருந்து தன்னுடைய லட்சிய பாதையை அடைகிறதோ, அதே போல் நீங்க பொறுமையாக இருந்து காத்திருந்து எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாகும். அதை தான் நம்ம இந்த ஆமை சிம்பிள் நம்ம போட்டிருப்போம். அதாவது ஆமை மோதிரம் லட்சுமியுடைய அம்சமாக இருக்கு. ஏன் ஆமை மோதிரம் லட்சுமி அம்சம்? ஆமை மோதிரம் பாத்தீங்கன்னா
கடலுக்கு அடியில் வந்து உட்கார்ந்திருக்கும் ஒரு இது கூர்ம அவதாரத்தில் கடல் மத்து வச்சு கடையும் போது, மலையை வைத்து கடையும் போது அதை தாங்கப்பிடுவதற்காக அடியில் கூர்ம அவதாரத்தில் ஆமையாக உருவெடுத்தவர் நம்மளுடைய விஷ்ணு பெருமாள். அந்த ஆமை மோதிரம் வந்து அதை கடையும் போது உருவாகக்கூடியவர் தான் மகாலட்சுமி. அதனால ஆமைக்கும் மகாலட்சுமிக்கும் நிறைய தொடர்பு ஏற்படுத்தியதாக இருக்குது. அதனால இந்த ஆமை வந்து எவ்வளவு பொறுமையாக நிதானமாக தன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி நகர்கிறதோ, அதே போல் ஒருத்தன் எவ்வளவு ஒரு பொறுமையா நிதானமாக தன்னுடைய டார்கெட்டை மட்டும் கணக்குல வச்சுட்டு எங்கேயும் அந்த டைவர்ட் ஆகாம நான் எந்த லட்சியத்தை நோக்கி போகிறோன்னா அதை போய் நான் அடைவேன்னு சொல்லிட்டு ஆமை போல் மெதுவாக போனாலும் அந்த லட்சியத்தில் வெற்றியாக போவான். அதுபோல் தான் இந்த ஆமை மோதிரம் வந்து உங்களுக்கு வெற்றி பாதையை கொடுப்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆமை மோதிரம் பாத்தீங்கன்னா நீங்க போடுறது பாத்தீங்கன்னா அது தலைப்பகுதி வந்து உங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்கணும். தலைப்பகுதி உங்களை நோக்கி வருவது போல் போடணும். அது வந்து நம்மளுடைய இடது கையில் போடணும். இடது கையில் தான் நம்ம வந்து ஸ்திரமான இடம். ஆமை ஸ்திரம். ஸ்திரம்னா மெதுவா தான் நகரும். அது ஸ்திரமாக அதாவது கடல் கடியில ஸ்திரமாக உட்கார போய் தான் இந்த மகாலட்சுமியே வந்தாள் நம்மகிட்ட. அதனால ஸ்திரமானவள் அப்படிங்கிறதுனால இந்த ஆமை வந்து நம்ம இடது கையில் போட்டு நம்ம வந்து செல்வ வளம், இடது கை வந்து நம்ம செல்வத்துக்குரியது. இடம், பொன், பொருள் எல்லாம் நிலைத்திருக்கும் செல்வங்கள் அனைத்தும் உருவாக்கக்கூடிய இடம் ஸ்திரமான இருக்கிற இடது கையாக இருப்பதினால், அதை சேர்க்கக்கூடிய இடமாக இருப்பதினால் அந்த ஆமையை வந்து நம்ம வந்து இடது கையில் போடுறோம். அதனாலதான் மேக்சிமம் வந்து இடது கை புழக்கம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னன்னா, இடது கை செல்வ சேகரிப்புக்குள்ள கையாக இருப்பதனால் அந்த இடது கையால் நீங்க வந்து யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கும் போது உங்களுடைய செல்வ நிலை வந்து ஈஸியாக உங்களை விட்டு கழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே இடது கையில் வந்து பணத்தை பொதுவா 2 கையிலுமே கொடுக்கறது சரி வராது. ஏன்னா ஒரு பணத்தை வந்து எப்பவுமே அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேப்பர்ல ஒரு கவர்ல போட்டு தான் கொடுப்பாங்க. அது மதிக்கும் திறன் மட்டும் இல்லாமல் அந்த பணத்துக்குள்ள மதிப்பு மட்டும் இல்லாமல் உங்க கையிலிருந்து செல்வ நிலை டைரக்டா போகாமல் இருப்பதுக்கு இது சிறந்ததாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் எல்லா பணத்தையுமே ஒரு சம்பளம் கொடுக்கறதா இருந்தாலும் எந்த பணத்தையும் ஒரு கவர்க்குள்ள போட்டு கொடுப்பது அங்க வழக்கமாக இருந்தது. காயின் மட்டும் தான் கையில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் காயினை வந்து தன்னுடைய அதாவது முந்தானையில் முடித்து, சேலை முந்தானையில் முடித்து வைத்து, பாட்டி தாத்தாவா இருந்தா தன்னுடைய வேஷ்டியில ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அது உள்ளுக்கு இருந்து எடுத்து அந்த முடிச்சு கலத்தி அப்படி கொடுப்பாரு. அந்த மாதிரி முடிச்சு போட்டு வைத்திருந்த பணம் தான் அங்க போகும். அதான் முடிச்சியில் இருக்கும் பணம் வந்து அவ்வளவு எளிதில் உங்களை விட்டு போகாது. அதனால எப்பவுமே உங்களுடைய சில்லறை காசுகளை முடித்து, அதாவது உங்களுடைய சேலை தலப்பாக்கையில் வந்து முடிச்சு போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலை இறுக்கமாக உங்களை சுற்றி மட்டும் இருக்கும். அதனால மோதிரங்கள் போடும்போது எந்த மோதிரம் எந்த இடத்துல போடுறது ரொம்ப முக்கியமானது. அது போக நீங்க போடுற அணிகலன்களும் ரொம்ப முக்கியமானது. சாமியுடைய குறியீடுகள் போட்ட அணிகலன்களை நீங்க வந்து எப்பவுமே மேக்சிமம் கைகளில் பிள்ளையார் குறியீடோ நம்மளுடைய பெருமாள் குறியீடோ அந்த சிலைகளையோ எதையோ வைக்க கூடாது. சரஸ்வதி ஓகே இருக்கலாம். ஆனா மத்த குறியீடுகளை வந்து நீங்க வைத்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கை வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தொடக்கூடியது. அந்த கைக்கு வந்து அதனால் நம்ம அந்த கையை தொடர இடத்தில் நம்மளுடைய பெருமாளையோ பிள்ளையாரையோ யாரையும் வைத்து அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்க டாலரா போட்டீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் உங்கள் நெஞ்சு பக்கத்துல எந்த அசிங்கமும் வந்து சேராது. அதனால பிள்ளையாராவோ இந்த பெருமாளுடைய மோதிரமாகவோ போடும்போது அதுக்கு ரொம்ப பவித்திரம் ரொம்ப முக்கியமானது. அதை என்னன்னா நீங்க பொதுவா அது வந்து இறை வழிபாடு பண்ணும்போது அந்த மோதிரத்தை போட்டு வழிபாடு பண்ணுங்க. மற்ற சமயங்களே அந்த மோதிரத்தை கலத்தி வைங்க. அல்லது மேல் அதிகாரிகள் உங்களோட உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அந்த மோதிரத்தை போட்டு போங்க. இறைவன் துணைவுடன் செல்வது போல் இருக்கும். இந்த மாதிரி மற்ற சமயங்கள் தூங்கும் போது அசைவ உணவுகள் சாப்பிடும் போதெல்லாம் உங்கள் கையில் அந்த மோதிரம் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த மோதிரம் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு மோதிரமாக இருந்தால்தான் அதோடைய சக்தி கூடும். நீங்க அது சக்தி இழப்பு சேர்த்தீங்கன்னா அந்த மோதிரத்துடைய மகிமையே போயிரும். அங்க தெய்வத்தை அலட்சியப்படுத்த தன்மையாக தீய வினையாக உங்களுக்கு உருமாறிடும். அதனால அந்த மோதிரத்தை வந்து சுத்தமான ரொம்ப பவித்திரமான ஒரு இடமாக இருக்கிற இடத்துல நீங்க வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நீங்க போட்டுக்கிற ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து நீங்க தூங்கும் போது கலத்தி வச்சிருங்க. இறை குறியீடுகள் அனைத்தும் கலத்தி வச்சுட்டு நீங்க அப்படியே ரிலாக்ஸா தூங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இறை குறியீடுகளை உங்க மேல இது பண்ணீங்கன்னா நீங்க சவத்துக்கு சமமாக இருப்பீர்கள். அப்பொழுது தூங்கு நிலை வந்து உங்கள் சவத்துக்கு சமம். அப்போது உங்க இறை குறியீடுகள் உங்க மேல இருப்பது தவறாக இருக்கும். அதனால அதுக்கும் தோஷமாக ஆகும். அதனால அதெல்லாம் கலத்தி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப எதுவுமே உங்களுக்கு பற்றாத அளவுக்கு நீங்க தூங்குனீங்கன்னா
தூக்கமும் சரி, இறைவனுடைய அருளும் சரி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். அதனால இதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.